வெல்கம் டு புகழ் அகாடமி. ஸோ நம்ம மேட்டில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுவரையுமே நீர் பிம்பமும் கண்ணாடி பிம்பமும் பார்த்துட்டோம். ஸோ அதில் ரெண்டு கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் இன்செர்டட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற செருகப்பட்ட படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? செருகப்பட்ட படங்கள்னால் என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று செருகப்பட்டதாக மாறி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதனால தான் இன்செர்டட் பிக்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒரு 4 கொஷின்ஸ், இதில் ஒரு 5 கொஷின், கண்டிப்பாக 9 கொஷின்ஸ் நம்ம ரைட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவை ஒழுங்காக பாருங்கள். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வட்டம்ங்கிறது மேற்கத்திய இசை அப்படிங்கிற வெஸ்டர்ன் மியூசிக்கை குறிக்குது. சதுரம்ங்கிறது கிராமிய இசை அப்படிங்கிற ஃபோக்கு, முக்கோணம்ங்கிறது கர்நாடக இசை அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. வட்டம், சதுரம், முக்கோணம் சொல்லிட்டு இதிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. மேற்கத்திய இசையை விரும்புவர்கள் எத்தனை பேர்? மேற்கத்திய இசையை மட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் கலந்து நம்ம பார்க்கக்கூடாது. மேற்கத்திய இசைனா வட்டம், வட்டத்தில் தனியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 114. ஸோ இப்போ 114 பேர் தான் மேற்கத்திய இசையை மட்டும் விரும்புபவர்கள். ஸோ அடுத்தது கிராமிய இசையை விரும்புபவர்கள் அப்படின்னா சதுரத்தில் மட்டும் தனியாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கர்நாடக இசையை மட்டும் விரும்புபவர்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ 41. முக்கோணத்தில் தனியாக இருக்கிறது 41. சரிங்களா? ரைட். 3 இசையும் விரும்புபவர்கள். ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. 3க்குமே காமனாக இருக்கிற நம்பரான 5 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3க்குமே காமனாக இருக்கிற நம்பர், 3 படத்துக்குமே காமனாக இருக்கிறது தான் 3ஐயும் விரும்புபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 தான் ஆன்சர். நீங்கள் 3ஐயும் கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. 3ஐயும் விரும்புபவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் 3க்குமே காமனாக ஒருத்தர் இருப்பார். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த கொஷின் ரொம்ப ட்விஸ்டடு. மேற்கத்திய இசையை மட்டும் விரும்பி கிராமிய மற்றும் கர்நாடக இசையை விரும்பாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்றாங்களா? ஸோ மேற்கத்திய இசையை விரும்புபவர்கள் 114 பேர்னு தெரியும். ஸோ இதெல்லாமே அவங்களில் வராதவங்க, கிராமிய இசையிலையும் அப்புறம் கர்நாடக இசையிலையும் வர்றவங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டோம்னா, நமக்கு 114லேருந்து இதெல்லாம் கழிச்சிட்டோம்னா எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது எப்படி கழிக்கணும்னா, காமனாக இருக்கிற 5 கழிச்சிடணும் மெயினாக. ஓகேங்களா? 5 கழிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த 14ல் இருக்கிற அந்த 5 இதுக்கும் காமனாக இருக்குது. அப்போ 14ல் நம்ம 5 நம்ம மைனஸ் பண்ணால் 9 வரும். ஓகேங்களா? 15ல் 5 மைனஸ் பண்ணால் 10 வரும். ஸோ டோட்டலாக இந்த 10 எங்கேருந்து வந்துச்சுன்னா 15 - 5, இந்த 9 எங்கேருந்து வந்துச்சுன்னா 14 - 5. ஸோ இதுலேருந்து தான் டோட்டலாக 114லேருந்து இந்த வேல்யூஸை கழிச்சா ஆன்சர் 90 வரும். சரிங்களா? இந்த விஷயத்தை மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னொரு வீடியோ நீங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்யூ.